ஒரு வார்த்தை சொன்னா இவர் அடிக்க மாட்டாரு, அப்படியே கேட்டுட்டு அமைதியா இருந்துருவாரு. ஏன் இவங்க சொல்லாம உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு இவர் கோவப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. பையன் குளிச்சிட்டு சோகத்தோட திரும்பி வந்திருக்கான். ஏமா அந்த தட்டுல டிஃபனை போட்டு கொடு, நான் பிள்ளைக்கு ஊட்டி விடுறேன். ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வந்து தட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். இவர் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் வேலை செய்யற பெண்மணி வந்திருக்காங்க. வீட்டை பெருக்கி தொடச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் வளர்க்கலாம். சரிக்கா, அம்மா எங்க குளிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடப்பத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்திருக்காங்க. ஏமா சாப்பிட்டியா அப்படின்னு மருமகளை கேட்டிருக்காங்க. மருமகிட்ட இருந்து பதிலே வரல. சரி, எனக்கு ஒரு 4 இட்லி மட்டும் டேபிள் எடுத்து வச்சிரு, எனக்கு இப்ப பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த வீட்டை கூட்டிட்டு இருந்த அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க, ஏன் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு, சாப்பிட வேண்டியதானே? இல்ல, என்னோட பேரன் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் பேரனுக்கு என்னாச்சு, ஏதாவது உடம்புட முடியலையா? இல்ல அல்ல, என் பையன் என் பேரனை கண்டிக்கிறேன்னு சொல்லி அடிச்சுட்டான், அதான் புள்ள ஒரு மாதிரி சோகமா போச்சு, அதான் மனசே ஒரு மாதிரியா இருக்கு. என்னம்மா நீங்க சொன்னாதான் உங்க பையன் அப்படியே கேட்பாரு, அடிக்காம நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே? நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை வேலைக்கார பெண்மணி கேட்கறாங்களேன்னு உள்ள இருந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு.